சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார் இன்னைக்கு தமிழகத்துல தாவேக்கா அரசு அமைஞ்சிருக்கு. இதுல முக்கியமாக வேளாண் பட்ஜெட் தாக்கல் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஒரு விவசாய சங்க தலைவராக இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்றைய பட்ஜெட்டில் தொலைநோக்கு பார்வையோடு சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது, வரவேற்றிருக்கிறோம். நம்பிக்கையோடு வேளாண் பட்ஜெட்டை எதிர்பார்த்தோம். இன்றைய அறிவிப்பில் கடன் தள்ளுபடி குறித்து இடம்பெறாது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. பொதுவாக முதலமைச்சர் அது குறித்து பரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்கிற செய்தியும் வெளிவந்திருக்கிறது. எனவே அது குறித்து முதலமைச்சர் நல்ல முடிவு அறிவிப்பார். நிதித்துறை செயலாளர்கள், துறை சார்ந்த செயலாளர்கள் முதலமைச்சருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். அதனை மூடி மறைப்பதால் முதலமைச்சருக்கு அவப்பெயர் தான் உருவாகும். எனவே விவசாயிகளுடைய நட்பை, விவசாயிகளுடைய உறவை முதலமைச்சர் பேணி பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த பட்ஜெட்டை எதிர்பார்க்கிறோம். ஆனால் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் வரவேற்கக்கூடியது தான். ஆனால் அதற்கான நிதி சுமை என்பது மிக குறைவாக இருக்கிறது. நாளைய தினம் கூட முதலமைச்சர் அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவாரா என்கிற எதிர்பார்ப்பும் எங்களிடத்தில் எழுதியிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய வேளாண் பட்ஜெட்ல வந்து -0 பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயியாக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு எடப்பாடியார் வந்து சொல்லியிருக்கிறாருங்க சார். இத பத்தி உங்களுடைய கருத்து? அவர் சொல்லியிருக்கிற கருத்து, இன்னைய பட்ஜெட் அறிவிப்பை வைத்து அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அது நியாயமான கருத்து தான். ஆனால் முதலமைச்சர் இந்த பட்ஜெட் அறிவிப்புகளோடு விவசாயிகளை கைவிட்டு விடுவாரா என்று பார்த்தால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. அவர் விவசாயிகளை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையும் எழுந்திருக்கிறது. கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு வந்து மின்சாரம் வந்து இலவசமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த தொழில்நுட்பங்கள் ஒரு வரவேற்கக்கூடியதான். பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி, பெண்களுடைய பங்களிப்பை மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. தொலைநோக்கு பார்வையோடு தான் இருக்கிறது. அந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் சில ஆய்வுகள், முடிவுகள் பழைய தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறது. ஆனால் நிதி ஆதாரங்கள் மிக குறைவாக இருக்கிறது. விவசாயிகளுடைய இழப்பில் அரசு பங்கேற்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. டெல்டா பகுதியில வேளாண் கல்லூரிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு விஷயத்தை, ஏன்னா வேளாண் கல்லூரிகள் இருக்கா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியாக இருந்ததா? ஆனா வேளாண் கல்லூரி ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் இருக்கிறது. தேவைக்கு அதிகமான வகையில் வேளாண் கல்லூரிகள் இருக்கிறது. இன்றைக்கு உயிர்மை வேளாண் பட்டதாரிகள் கல்லூரியை நம்மாழ்வார் பேரில் கும்பகோணத்தில் அறிவிப்பதாக 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிப்பதாக வெளியிடப்பட்டிருக்கிற செய்தி வரவேற்கத்தக்கது. அதே போல இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவர்களுக்கு ஊக்க நிதி வழங்கப்படும் என்கிற அறிவிப்பு, இயற்கை உர உற்பத்தியை பயன்படுத்துவதற்கான அறிவிப்புகள் எல்லாமே மிக சிறப்பான வகையில் இருக்கிறது. இவங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து இந்த பட்ஜெட் ஒரு வாரத்திற்கு முன்னாடியே தயாராகிவிட்டதாகவும், மீண்டும் இப்பொழுது விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திய அடிப்படையில் அதற்கு முதலமைச்சர் நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவார் என்கிற நம்பிக்கை எங்களிடத்தில் இருந்திருக்கிறது. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து கரும்பு சாகுபடிக்கான அதிகரிப்பு 9 கோடி வந்து கொடுத்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதா இல்ல வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது அவங்களுடைய அறிவிப்பு பார்வை என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது மிக சொற்பமான அளவிலே இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. எனவே எங்களுக்கு உற்பத்தி பெருக்கத்திற்கான தொழில்நுட்பங்களை சொல்வதோடு அதற்கான நிதி ஆதாரங்களை தேவைக்கேற்ப ஒதுக்கீடு செய்தால் விவசாயிகளுக்கு பயனளிக்கும். ஏன்னா இப்ப நேற்றைய தினம் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்ல, பொது பட்ஜெட்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த நிதிநிலையை வந்து சரி செய்ய 2 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கறத வந்து முக்கியமாக வந்து நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய வேளாண் திட்டங்கள் வந்து இவங்க சொன்னது போல வந்து நிறைவேற்றுவதற்கும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்கள் வந்து வருவதற்கும் எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த அரசு? பொதுவா மாநில அரசு நிதி சுமையில சிக்கியிருக்கு. அதுல நாங்க பங்கேற்க தயாராக இருக்கிறோம். விவசாயிகள் முதலமைச்சரிடம் நேரடியாகவே சொல்லியிருக்கிறோம். நிதி சுமையில் நாங்கள் இணைந்து அதில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போல எங்களுடைய கஷ்டத்திலும் அரசு பங்கேற்க வேண்டும் என்பதை நேரிலும் வலியுறுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்போடு தான் காத்திருக்கிறோம். நிதி சுமை இருந்தாலும் கடன் தள்ளுபடி அறிவித்த காலத்தில் அறிவிக்காவிட்டாலும் கூட கொஞ்சம் காலம் கடந்து நீங்கள் சொன்ன அடிப்படையில் அறிவிக்கலாம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் கடன் வசூல் நடவடிக்கையை நிறுத்துவீங்க அப்படிங்கிற கருத்தை தான் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். எனவே முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்
என்கிற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கிறது. கண்டிப்பா இந்த பட்ஜெட் வந்து கண்டிப்பா ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்கு. ஆனா இருந்தாலும் காலங்கள் எடுத்துக்கும் அப்படிங்கறத விவசாயிகள் புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம், விவசாயிகளுக்கு இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஊழலற்ற அரசு, லஞ்ச லாவணியற்ற அரசு, விவசாயிகளுக்கான அரசு. நான் அடுத்த பிறவி பிறந்தால் நான் விவசாயியை பிறக்க வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் சொல்வது, இதெல்லாம் விவசாயிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு அரசு நிதி சுமையை காரணம் காட்டுவது என்பது அது பொருத்தமான ஒன்றுதான். நிதி சுமை இருக்கிற போது அதை எப்படி ஈடு செய்வது என்கிற ஒரு கருத்துக்கள் இடம்பெறுவது பொருத்தமானதுதான், நியாயமானதுதான். ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகளுடைய இழப்பையும் அரசு கணக்கில் கொண்டு இந்த துறைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அவர் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை சொல்லி ஏமாற்றுகிற அரசாக இது இல்லை. இருந்தாலும் இந்த அரசு இந்த வேளாண்மை உற்பத்தி, உணவு உற்பத்தியை கணக்கில் கொண்டு அதற்கான தேவையான நிதி ஒதுக்கீடுகளை தீவிரப்படுத்த வேண்டும், ஒதுக்கீடுகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் வலியுறுத்துகிறோம்.